Hey guys, welcome back to the new video. Actually என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன் டே இன் மை லைஃப் இன் சென்னை. ஓகேங்களா? ஸோ அதாவது நிறைய பேர் இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு காசே வர மாட்டேங்குது, சம்பாதிக்க முடியல, அதுவும் எந்த ஃபீல்டு போனால் எப்படி சம்பாதிக்கிறது தெரியல, நிறைய பேர் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் முதல் காரணம் வந்துட்டு உங்களால் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியல. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, சோம்பேறித்தனம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நான் பெரிய சோம்பேறி கட்சி. இன்னைக்கு கூட பாருங்க, மணி எத்தனை ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10 மணி ஆக போகுது. இப்பதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வந்துட்டு கார் இருக்கு தெரியுமா, நம்ம ஒரு சொந்தமா ஒரு கார் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நீங்க வந்துட்டு வாடகை எடுத்துனாலும் பரவாயில்ல. சோ அதை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதுவும் எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், ஒரு நாளைக்கு இவ்வளவு வருமானம் வருமா, எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரூஃபோட காட்ட போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நானும் என் ஒய்ஃப் வந்து நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சோ இது என்னோட லைஃப்ல வந்துட்டு ஒன் டே லைஃப். ஓகேங்களா? அதான் கரெக்ட். இப்போ என்னன்னா ஆன் பண்ண போறேன், இருங்க. ஆனா இரு. ஓகே. சோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு 3 செயலி, அதாவது 3 ஆப் வச்சு நம்ம வந்துட்டு 4 ஆப் அப்ளிகேஷன் வச்சு நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ண போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஊபர், இன்னொன்னு வந்துட்டு ஓலா, இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரேபிடோ, அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யாத்திரை அப்படிங்கிற மாதிரி 4 இருக்குது. சோ என்ன கேப் ஓட்ட போறீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் கேப் தான் ஓட்ட போறேன். ஆனா அதுல இவ்வளவு வருமானம் வருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் தெரியுமா? சோ அதை நான் கிளியர் பண்ண போறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க வண்டி ஓட்டுற ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது, ஒண்ணும் போக மாட்டேங்குதுங்கிறாங்க. சோ அதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பாருங்க. ஆன் பண்ணதுக்குள்ள அடிச்சிருச்சு. இருங்க எங்க போகணும்னு பாக்குறேன். அதாவது இங்க இருந்து தரமணி போகணுமா, அப்புறம் அடுத்து இன்னொன்னு அடிக்குது. இங்க இருந்து வந்துட்டு மேல கொட்டையூர், இது நல்ல ஏரியாப்பா. மேல கொட்டையூர்னா வந்துட்டு போலாம் தான், ஆனா 5 கிலோமீட்டர் பிக்கப், அதனால அது வேஸ்ட். சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா எல்லா புக்கிங்ஸையுமே அக்செப்ட் பண்ணி எடுத்து ஓட்டக்கூடாதுங்க. அது இதை பத்தி நம்ம தெளிவா அப்புறமா பேசிக்கலாம். ஜஸ்ட் இன்னைக்கான இன்கம் எப்படி வருது அப்படிங்க மட்டும் பாத்துக்கலாம். சோ என்னன்னா நான் வந்துட்டு எல்லா புக்கிங்ஸையுமே அக்செப்ட் பண்ணி எடுத்து ஓட்ட மாட்டேன். சோ அதாவது கிலோமீட்டருக்கு இது ஒர்த்தா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான், லாபம் நிறைய இருந்துச்சுன்னா மட்டும் தான் எடுத்து ஓட்டுவோம். சோ இதுக்கு எனக்கு வந்து ட்ரைனிங் எடுக்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3 to 4 months கிட்ட ஆச்சுது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனுமே நம்ம வந்துட்டு ஆன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எது எப்படி அடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா கொஞ்சம் ஹாட்டா இருக்குது, கொஞ்சம் கூலிங்கான ஏரியாவுக்கு போய்க்கலாம். அது மாதிரி கார்ல வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க என்ன வந்துட்டு ஏசி போட்டா டீசல் காலியாகும், அதை போட்டேன். நான் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சரி, அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் ஏசி ஆஃப் பண்ற சரித்திரமே கிடையாது. ஸோ அதுக்கும் ஏசி டீசல் கன்சம்ஷன்லாம் அவ்வளோ இருக்கும், ஆனா அந்த லெவல்லாம் இருக்காதுங்க. சம்பாதிக்கிறோம், ஏசி கூட போடாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஸோ இங்க இருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் புக்கிங் வந்துருச்சு. எங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இங்க பக்கத்துல தான் செம்மஞ்சேரியில இருந்து நம்ம வந்துட்டு எங்க டிராப் பண்ணா ஜார்ஜ் டவுன் சொல்லிட்டு, அதாவது சென்னை சிட்டிக்குள்ள ஒரு பெரிய ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியா தான் டிராப் பண்ண போறோம். சார் ஆக்சுவலி வந்துட்டு நான் ஜார்ஜ் டவுன் பாத்துருந்தா எடுத்திருக்க மாட்டேன், கண்ண மூட்டை. ஏன்னா அந்த ஏரியா உள்ள போனாலே அது வண்டியை ஓட்ட முடியாது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இந்த கஸ்டமர் வந்துட்டு வீடியோ எடுக்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ பண்ணாலும் நல்லா இருக்கும். ஸோ இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல வந்துட்டு பிக்கப், ஆல்மோஸ்ட் வந்துட்டு 30 கிலோமீட்டர் டிராப், 1 hour 24 minutes காமிச்சது. ஸோ 570 ரூபா காமிச்சது அமௌண்ட். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 550 ரூபா வந்து டாக்ஸ், டிடிஎஸ் ஒரு 5% பிடிச்சிருவானுங்க. ஊபர்ல மட்டும் தான் அந்த டாக்ஸ் இதுதான் பிடிக்கிறானுங்க. ஓலால வந்துட்டு பிடிக்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு நமக்கு வர அமௌண்ட் தனியா தான் காட்டுவானுங்க. ரேபிடோ தான் தங்கம், சொல்லி வாய்மொழி அடிக்கிறாங்களா எக்மோரு. அழகா இப்போ வந்துட்டு இதை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கும்போது இப்ப ரேபிடோ ஒன்னு அடிச்சுது. இது ஆக்சுவலி ரேபிடோ நல்லதா ஊபர் நல்லதா ஓலா நல்லதான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்த விட ரேபிடோ தான் பெஸ்ட் ஃபார் கஸ்டமருக்கும் சரி எங்களுக்கும் சரி. ஏன்னா 25 கிலோமீட்டருக்கு 550 ரூபான்னு இப்ப அடிச்சது. இப்ப நான் போறது 30 கிலோமீட்டருக்கு 550 ரூபா நான் போறேன் இல்லையா. ஓகே, அது ஆனா என்ன பிரச்சனை, எக்மோர் போயிருந்தா வந்துட்டு சென்னையில இருக்க மக்களுக்கு தெரியும் எக்மோர் டிராபிக் அதிகமா, ஜார்ஜ் டவுன் டிராபிக் அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஜார்ஜ் டவுன் தான். அது ரெண்டும் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கம் தான். இருந்தாலும் அந்த ஜார்ஜ் டவுன் உள்ள சந்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள ஐயோ போதும் ஆயிருமே. சரி ஓகே போவோம். அதுவும் காலையிலே ஃபர்ஸ்ட் புக்கிங் வந்துச்சு, அதனால தான் வந்துட்டு நான் இப்ப கேன்சல் பண்ணல. இல்ல கேன்சல் பண்ணிருக்கலாம். கேன்சல்னா விச் மீன்ஸ் இப்போ ஊபரை கேன்சல் பண்ணிட்டு ரேபிடோல நல்ல புக்கிங் வந்துச்சு பாத்தீங்கன்னா, அதை எட்டு போயிருக்கலாம். பட் வேணா காலையில இது கேன்சல் பண்ணுவானே. வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மறக்காம சேனல்ல வந்துட்டு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அட்லீஸ்ட் லைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையா, அதை ரெண்டாவது விஷயம் லைக் ஆச்சு பண்ணீங்கன்னு வைங்களேன், வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ல போகும். ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ்.
ஸோ டெய்லி இந்த மாதிரி வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நான் வந்துட்டு அன்னன்னைக்கு நடக்கிறத அப்படி தூக்கி கேப்சர் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு எல்லாரும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு காமிக்கிறதுக்கு தான். ஏன்னா வந்துட்டு சென்னை வந்து எல்லாருமே பொழைச்சிடலாம் சொல்றாங்க தெரியுமா, அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் இப்ப நான் சென்னை வந்திருக்கேன். அப்படின்னா ஒரு உருட்ட மாட்டேன், நம்மளும் பொழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அது வேற விஷயம். ஆக்சுவலி என்னோட பிளான் வந்துட்டு இது கிடையாது, வேற ஒரு பிளான். அதுக்காக ஒரு பேஸ் பிளானா வந்துட்டு இப்போதைக்கு இது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் சீக்கிரத்தை வந்துட்டு ரிவல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்துட்டு வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, வீட்டுலங்கிற தாண்டி சுத்தி இருக்க எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளவு படிச்சுட்டு வந்துட்டு கார் ஓட்டுறியா, அங்க வேலை பார்த்துட்டு இங்க வேலை பார்த்துட்டு கார் ஓட்டுறியான்னு கேட்பாங்க. எதையும் மைண்ட்ல வாங்க கூடாதுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், அவ்வளவுதான் மேட்டர். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப நான் ஒருத்தங்களுக்கு பிக்கப் பண்ண வர லொகேஷனுக்கு ஆல்ரெடி இதே பிக்கப் பாயிண்ட் இதே டிராப் லொகேஷனுக்கு நான் வந்துட்டு பிக்கப் பண்ணிருக்கேன், டிராப் பண்ணிருக்கேன். சோ அதே சேம் கஸ்டமரா அப்படிங்கறது வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்படியே அதே சேம் கஸ்டமர் வைக்கலாம், நல்லா அன்னைக்கு ஜாலியா பேசினாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு ரெக்வஸ்டா வந்துட்டு கண்டென்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம், அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு நம்ம பண்றது வந்துட்டு ஒரு தொழில், இதனால வந்துட்டு உள்ள இருக்கவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது இல்லையா. சோ அவங்களோட கம்ஃபர்ட்டையும் பார்க்கணும்ல. நான் பாட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பேன், யாரா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன் காரை ஓட்டிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்குள்ள இருக்க மாற்றம் அவங்களுக்கு தெரியாது இல்ல. இவ்வளவு நேரம் வந்துட்டு போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, போன் ஹீட் ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சுன்னு. இந்த ஐபோன்ல ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஐபோன் கதைக்கு நான் வரேன். இதை வச்சு நிறைய ஃபன் நடக்கும் கேப் ஓட்டும் போது. ஆனால் ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஸோ தூரத்தில் ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க தான் கேப் புக் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் வராங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ஹே கைஸ், அட் லாஸ்ட் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்க ட்ராப் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் அவங்க பே பண்ண 680 பே பண்ணா. இப்போ வெயிட் பண்ணா அவங்களை ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம ஜார்ஜ் டவுனே வந்துட்டு ஏரியா டிராபிக்கான ஏரியா, டிராப் பண்ண கூட முடியலங்க, இறங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆகி போய் நிக்குது. ஸோ இப்போ நான் வந்து நிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஏரியா காட்டுறேன் பாருங்க. சென்னை சென்ட்ரலுக்கு பின்னாடி இருக்க ஜார்ஜ் டவுன் ஏரியா இதான் பாத்துக்கீங்க. ஸோ இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. மற்றபடி அந்த ஹைகோர்ட் சிக்னல்ல இருந்து, ஹைகோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டா, ஹைகோர்ட் தான், ஹைகோர்ட் சிக்னல்ல இருந்து உள்ள வர வழி ஃபுல்லா அவ்வளோ ஜாம் சிக்னல்ல. இங்கதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இங்க இருந்து லெஃப்ட்ல உள்ள போனா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பிரியாணி கடை உண்டு. ஆனா நம்மகிட்ட சாப்பாடு இருக்கு, ஆனா அந்த பிரியாணி நல்லா இருக்கும், ரேட்டும் கம்மி. சரி ஓகே, பாத்துக்கலாம் விடுங்க. இப்போ நான் ஏதாச்சும் வேற ஏதாவது புக்கிங் வந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க, அவங்களே ரிட்டர்ன் பிக்கப் பண்ணிட்டு நம்ம அங்க போயிடலாம். இப்போ நம்ம அவங்கள டிராப் பண்ணதுனால நமக்கு வந்திருக்க இன்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 551.13 வந்திருக்குது. ஆனா அவங்க பே பண்ணது பாத்தீங்கன்னா வந்துட்டு 680 சம்திங் பே பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இந்த 550 வந்து எவ்வளவு டீசல் காலியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் டிராபிக் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 150 டீசல் அந்த மாதிரி தான் செலவு. 30 கிலோமீட்டர் ஆமாங்க, ஒரு 150 to 180, நம்ம 200 அதிகபட்சம் வச்சாலும் 300 ரூபாய் லாபம் இல்லையா. ஸோ இது கம்மி தான், ஏன்னா வந்துட்டு டிராபிக் அதிகம் இந்த டைம்ல. ஸோ இப்போ நம்ம அவங்கள வந்துட்டு ரிட்டர்ன் கூட்டி போய் விட்டோம்னா நமக்கு அந்த ஊபர் கமிஷன் சேர்த்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு 680 சம்திங் 700 வந்துடும் நினைக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா அது 200 போச்சுன்னா அந்த 500 அப்படி நிற்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 ட்ரிப்ல நம்மளோட இன்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 800 நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணிருப்போம், எல்லா செலவுமே போகும் இல்லையா. ஸோ இது போக ஆம்புலன்ஸ் வருது, போயிருமா இல்ல வழி விடணுமா. ஸோ ஆம்புலன்ஸ் போகுது கைஸ். ஆமா, இப்ப நான் வந்துட்டு திரும்பி ஹைகோர்ட் பக்கமே போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருந்தோம்னா இல்ல அந்த பிரியாணி கடைக்கு போமா. ஐயோ எனக்கு எதுவுமே தெரியலையே, எல்லாத்தையுமே ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏதாச்சும் புக்கிங் அடிச்சாலும் இட்டு போயிடலாம். நான் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப அதுக்கு நிக்கிறேன். திரும்ப விடாம வந்துட்டே இருந்தா என்ன பாஸ் நீங்க அர்த்தம், திரும்ப விடுங்க பாஸ். அப்பா இதுல திரும்ப இதுல நம்ம போடுற பாடு இருக்கேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஓரமா ஒதுக்கிறோம். ஏன்னா ரிட்டர்ன் அவங்களை கூட்டு போனா இங்க இருந்தா கூட்டு போற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய இடம் இருக்குல்ல. இந்த டிராபிக் ஜாம்லயும் பாருங்க, இந்த ஒரு பொண்ணு 4 பேரை வச்சுட்டு, ஓ அவங்க கால் இல்லையோ பரவாயில்ல, இருந்தாலும் ரிஸ்க்குங்க. 4 பேரை வச்சுட்டு இந்த டிராபிக்ல போறதுதான். இப்போ இங்கதான் நம்ம வந்து ரிட்டர்ன் பிக்கப் பண்ணணும். அவங்க கால் பண்ணா 2 minutes ரிட்டர்ன் இங்க வந்துடலாம் இருக்கீங்க. அதுக்குள்ள என்ன நான் ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வரிசையா புக்கிங் அடிக்குது. அடப்பாவீங்களப்பா அடை, 1 கிலோமீட்டர் பிக்கப்பு 3 கிலோமீட்டர் டிராப் வேணாம். ஸோ என்னன்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி பக்கத்துல கொஞ்சம் நிறைய இடம் இருக்கும். ஸோ அங்கே டிராப் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்றான்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம சாப்பிட்ற டைம்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு வேலையை முடிச்சிருவாங்க, நம்ம கூப்பிட்டு போயிடலாம். ஆனா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டா சாப்பிடணும். ஏதாச்சும் வந்து பெருசா லம்பா அடிச்சுன்னா ஆசையை காட்டி விட்டுரும். உயர் நீதிமன்ற மெட்ரோ இதான் சென்னை மெட்ரோ. சரி சென்னை மெட்ரோ இல்ல, சென்னை ஹைகோர்ட் மெட்ரோ. எங்கடா கார் நிப்பாட்ட இடம் இருக்கு, லெஃப்ட் ஃபுல்லா வரிசையா நிப்பாட்டி வச்சிருந்தீங்கன்னா நான் எங்க போய் நிப்பாட்டு இருந்தேன் கார் அடிக்கிற
தெரியல. சரி, இதை தாண்டானே ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஆட்டோ நிற்கிது, இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி போட்டுடலாமா? வேற வழி இல்லை, போட்டுத்தான் ஆக வேண்டும். ஆட்டோவுக்கு முன்னாடி போட்டுடலாம். ஓகே, இங்கே தான் நம்ம போட்டாக வேண்டும். இப்போ ரிட்டன் கஸ்டமர் கூப்பிட்டாங்கன்னா, கால் பண்ணாங்கன்னா நேராக அதில் போய் ஒரு யூட்டானை போட்டு எவ்வளோ அடிக்குது அம்ஜிக்கரை. கைஸ், இப்போ ஓலா, ஊபர், ரேபிடோ 3 எடுத்துக்கிட்டோம்னா ரேபிடோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்கறது இல்லை. ஆனால் வந்துட்டு ஜஸ்ட் இந்த கிலோமீட்டருக்கு 20 ரூபா வச்சு கரெக்டாக போட்டே இருப்பாங்க. ஆனால் அதான் பெஸ்ட். ஏன்னு வைங்களேன், அவ்வளோ இதுங்க ப்ராஃபிட் வந்துட்டு ரேபிடோ தான் அதிகம். பட் ஊபர்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ரிசர்வேஷன் போடுவாங்க, எடுத்து வச்சுக்கலாம். அவுட் ஸ்டேஷன் போகலாம். அப்புறம் வந்துட்டு அது இன்டர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ட்ரிப்புக்கு வந்துட்டு 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது. ஆனா ஒரு எப்படின்னா, இப்ப இங்க இருந்து வந்துட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போறோம்ப்பா, அது இவ்வளவு கிலோமீட்டர் தெரிஞ்சுன்னா இந்த அமௌண்ட் தான் அப்படிங்கிறது நம்ம ரேபிடோட சொல்லிட முடியும். ஆனா இதுல நம்ம சொல்ல முடியாது. வாட்ஸ் தட், ஓலாவோ ஊபர்லயே சொல்ல முடியாது. ஊபர் கூட பரவாயில்லைங்க, நல்ல அமௌண்ட் போடும். ஓலாலாம் வந்துட்டு என்ன சொல்றது, இப்ப வந்துட்டு பீக் டைம்னு சொல்லிட்டு ஒரு பீக் டைம் உண்டு. அதுல வந்துட்டு கிலோமீட்டர் 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு போடுவான். ஆனா நார்மலா இந்த மாதிரி மதியான டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கிலோமீட்டருக்கு 15 ரூபா 13 ரூபா 16 ரூபா இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கான். இப்ப ஏதோ அமௌண்ட் கூட்டி இருக்கோம் அப்படிங்கிறான். பட் அது கன்ஃபார்மா தெரியல. ஒன்னும் இல்லைங்க, ஓலா, ஊபர், ரேபிடோ 3லயுமே வந்துட்டு அவனுக்கு கிலோமீட்டருக்கு ஜஸ்ட் செம்மஞ்சேரியா டிராப் போறது. அவனுக்கு 3மே வந்துட்டு ஜஸ்ட் 20 ரூபா கிலோமீட்டர் வச்சு கான்ஸ்டன்டா போட்டுட்டு இருந்தா அது போதும். வேற எதுவுமே தேவையில்லை. அதை போட மாட்டானுங்க சிட்டில. ஓகே, நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்றேன். என் ஒய்ஃப் வந்துட்டு எனக்காக ஆசையா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா. நான் இப்படி கதை பேசிட்டே இருந்தேன்னு வைங்களேன், சாப்பிட முடியாது. அதுக்குள்ள கஸ்டமர் கால் பண்ணிடுவாங்க, நம்ம போய் ஆகணும். ஸோ நான் சாப்பிட்டு அப்புறம் என்ன சாப்பாடு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இது ஆஃப் பண்ணிடுவா இல்லை ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுருவா? காரணம் இது கிடையாது, ஏதாவது வந்தா அடிச்சுட்டு இருக்கேன். பாரு, கார்ல ஏசி தான் ஆஃப் பண்றதே கிடையாது. ஏசி ஆஃப் பண்ணி திறந்தோம், ஃபர்ஸ்ட் விஷயம் டஸ்ட் உள்ள வந்துடும். இந்த மேல இருக்க அந்த ரூஃப் பாத்தீங்களா, இது வந்துட்டு ஒயிட் கலர்ல நல்லா ஹோம் ஒயிட் கலர்ல இருக்குது. அப்படி கருப்பா மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் கார் ஃபுல்லா டஸ்ட் ஆயிரும். அப்புறம் நமக்கும் டஸ்ட் ஆயிரும், ஹீட்டு. இது என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? வேற ஏதாவது இருக்கா ஸ்பெஷல் ஐட்டம்? ஒன்றும் இல்லை. சைட் டிஷ் ஐ திங்க் ஏதோ புடலங்கா மாதிரி என்னமோ இருக்குது. 32 கிலோமீட்டர் 650 ரூபா 4. கைஸ், அந்த புக்கிங் வேண்டாம். பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டு இன்னொரு புக்கிங் வந்துருச்சு, எடுத்து விட்டோம். 650 ரூபா 4 எலிஃபென்ட் கேட் பிக்கப். கோ டு பிக்கப் பாயிண்ட். பிக்கப் பாயிண்ட் ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு 2 நிமிஷத்துல பிக்கப். பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு இந்த டாக்ஸில வந்துட்டு பிரச்சனையே. நான் சாப்பிடலான்னு திறந்து ஓபன் பண்ணேன். இப்போ அவங்க நமக்காக வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு என்ன சொல்றது, இருங்க வரேன். நல்ல புக்கிங் வந்தா எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்போம். ஸோ அதனால நமக்கு இது பிரச்சனை இல்லை. நல்ல புக்கிங் இப்போ நமக்கு வந்துருச்சு. 32 கிலோமீட்டர் அடுத்து நாவலூர்ங்கிறது ஆல்மோஸ்ட் சேம் ஏரியா தான். அதனால இப்போ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நான் அப்படி கிளம்பி போயிடலாம் கேஸ். ஏன்னா அவங்க கண் செக் பண்ணிட்டு அதெல்லாம் வர டைம் ஆகுன்னு சொன்னாங்க. எல்லா கதையும் ஒண்ணுதான். ஏன்னா அவங்க கூட போயிருந்தோம்னு வைக்கலாம், இந்த அமௌண்ட் இந்த கிலோமீட்டருக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 700 ரூபாய் வந்திருக்கும். கூட 1 hour வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். நிறைய இந்த மாதிரி நம்ம இஷ்டம் தாங்க. இந்த மாதிரி கேப் ஓட்டும் போது இப்ப நான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன். இப்ப ரிட்டர்ன் கால் பண்ணாங்கன்னா சார் இல்ல சார் நல்ல புக்கிங் வச்சுக்கலாம். இப்ப நானே கால் பண்ணி சொல்லிடுறேன் இவங்களை பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா பிக்கப் பண்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. ஏன்னு வைங்களேன், இது நம்ம யாருமே தெரியாது பிக்கப் பண்ண போறோம். அவங்க மேபி கேன்சல் பண்ணது கூட சான்ஸ் இருக்குது. கிட்ட போனதுக்கு அப்புறமும் கேன்சல் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ் ஹேப்பன்ஸ் நடக்கலாம். ஸோ அதனால ரைட் இண்டிகேட்டரு என்னடா மேப்பு போலாமா இல்லை வந்துட்டு ரெட்டு போட்டாங்க. கரெக்டா நம்ம வரனால தான் ரெட்டு போட்டிருப்பாங்க. சரி, கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாம். அண்ணா கரெக்டா லொகேஷன்ல தான் நிக்கிறீங்க? ஓகே, நான் அந்த சிக்னல்ல நிக்கிறேன். இந்த திரும்பினோட அவங்க ஓகேண்ணா. ஓகே ஓகேம்மா. ரைட், நீங்களும் இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது சிக்னல்ல நிக்கும் போது, ஸோ அதுவுமே மொபைல நீங்க கையில வச்சு பேசக்கூடாது. சிக்னல் நிக்கும் போது ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி நிக்கும் போது நீங்க பேசிக்கலாம். பட் அதுவுமே பேசலாமான்னு தெரியல. இது எமர்ஜென்சி. நம்ம வந்துட்டு பேசினாதான் வந்துட்டு அவங்களை எங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி வண்டி ஓட்ட முடியும் இல்லையா?
எப்படா சிக்னல் திறப்பீங்க? சரி, இந்த 44 செகண்ட் இருக்கு, வேஸ்டா போகுது. இங்க பாருங்களேன், சிக்னல் கோடு வந்துட்டு இங்கதான் இருக்கு. இப்ப நான் நிக்கிறது தான் வந்துட்டு அந்த சிக்னல் லைனு. எல்லாம் எங்க நிக்காங்க பாத்தீங்களா? அந்த ஏரியால அங்க பாருங்க, இங்க தலையான பாருங்க, ஒருத்தர் சைக்கிள்ல வந்துட்டு ரிக்ஷால போறாப்ல, அவருக்குலாம் வந்துட்டு நோ சிக்னல் ஃபார் அவங்களுக்குலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்க. சிக்னலை ஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் வந்துட்டு வேலையே நடக்கும். சரிங்க, மற்ற அப்ளிகேஷன் இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அதனால மற்ற எல்லா ஆப்பையும் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். அவங்க கஸ்டமர் நம்மளை பார்த்துட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால ஏன்னா மற்ற ஆப்பில் நம்ம வந்துட்டு புக்கிங்ஸ் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாகும். சிக்னல் போட்டு தெரியுது, இதெல்லாம் வண்டி மூவ் ஆகிற மாதிரி நிற்கும். வண்டி மூவ் ஆகாத மாதிரி நிற்குதோ? நேவிகேஷன் இஷ்யூ. 13 minutes. 2 மணி நேரம் வந்து 2 மணி நேரம் ஆச்சா வர்றதுக்கு? உள்ள போனேன், ஆப்போசிட் வக்கீல் வரல, வாய்தா வாங்கிட்டாங்க. அப்படியா? 2 மணி நேரம். நீங்க வக்கீல் தானா? ஓகே அண்ணன் வக்கீல். ஓகே ஓகே ஓகே. எங்க திருநெல்வேலி தான். உங்களுக்கு தஞ்சாவூரா? அப்படிங்களா? இல்லைண்ணா, இனிமேல் தான். போகிறதுக்கு ஆமாம், 1 hour 12 minutes. 1,500. டிராஃபிக் இருக்காது, ஈஸியாக பிடிச்சிடலாம். ஈஸியாக தான் போகிறது. சரி, கைஸ், நம்மளை வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு பிடிச்சி ஃபைன் போட்டு அப்புறம் வந்துட்டு கார் மாட்டிக்கிச்சு. ஸோ என்னாச்சு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு. பாய்.